இந்த கோவில்ல முருகப்பெருமானுக்கு நிகரா தேனீக்களுக்கும் மரியாதை உண்டுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்க தேனிமலை முருகன் கோவில். ஒரு நாள் புதுக்கோட்டையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர் வேட்டைக்காக போயிருக்காரு. அப்படி போகும்போது இந்த பகுதிக்கு வரும்பொழுது அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுது. மன்னரோட வந்தவங்க பக்கத்துல யாராவது வைத்தியர் இருக்காங்களான்னு கேட்கிறப்போ ஒரு சிறுவன் வந்து வைத்தியர் இல்லைங்க, ஆனா வைத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றான். விளையாட வேண்டாம் சிறுவனேன்னு சொல்லும் பொழுது அந்த சிறுவன் இந்த தேனிமலையை சுட்டி காட்டி அங்க இருக்கக்கூடிய சுனை நீரை மன்னருக்கு கொடுக்க சொல்றான். சுனை நீரை மன்னருக்கு கொடுத்த உடனே அவருடைய வயிற்று வலி உடனே குணமாகுது. அதன் பிறகு இங்க ஒரு அழகான கோவில் அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த முருகன் கோவில். மலை உச்சியில தேனீக்கள் கூடு கட்டுங்க. அந்த தேனீக்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, தேனையும் யாரும் தொட மாட்டாங்க. தேனீக்கள் கூடு கட்டுறதை வச்சு, அதாவது 3 கூட்டுக்கும் மேல கட்டினாக்க அந்த ஊர்ல விவசாயம் நல்லா செழிக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கத்துல தேனிமலை அப்படின்ற அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த முருகன் கோவில். இப்போ நம்ம முருகன் சன்னிதியில இருக்கோம். சாமியை காட்ட மாட்டாங்க, நேரில் வந்து பார்த்துக்கோங்க. மலை அடிவாரத்தில் தேனி பிள்ளையார் இருக்காரு, அவரையும் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர். மேலிருந்து பார்க்கும்பொழுது இங்கே சுற்றி இருக்க கிராம பகுதிகள் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த சிறிய மலையும் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தேனீக்களால் இந்த ஊருக்கு தேனிமலை அப்படின்ற பெயர் வந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.